நீங்க வந்து சிறைக்கெல்லாம் போயிருக்கீங்க. அந்த அனுபவம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க. சிறை காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொன்னால் அந்த கொடுமைகள் நடக்காது. விசிலன்ஸ்னு போட்டிருக்காங்க. விசிலன்ஸ்னா சிறைத்துறை ஊழல் பண்ணுதா கண்காணிக்கிறதுக்காக. ஆனால் இவனுங்க பயங்கரமான ஊழல்வாதிகளாக இருக்காங்க. இப்போது ஊழலை ஒழிக்கிறேன், ஊழலுடைய கண்காணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனுங்களே ஊழல்னு பேர் வழியாக இருக்கு. புதுசாக சிறைக்கு வராங்க, ஏதோ ஒரு சின்ன பின்ன கேஸு இவ்வளோ போனாங்கன்னா அவனை பெருக்க விடுவான், ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுவான். இதுக்கெல்லாம் சிறைத்துறையில் ஆளுங்க இருக்காங்கன்னா இருக்காங்க, கேலஞ்சர்னு இருக்காங்க. இந்த 5 பேரும் அதிகாரி வீட்டில் வேலை செய்யறதுக்கு சரியாக இருக்காங்க. 9 பேர் ஜெயிலேருந்து சென்ட்ரல் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அவங்க எஸ்கேப் ஆனதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நான்லாம் இப்படி உட்காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்ன பெட்டக்ஸ் எல்லாம் கிழிச்சிட்டானுங்க அடிச்சு. என்ன பண்ணணும், புதுசாக போகிறேன்னு பாருங்கள், மனு கொடுப்போம்மா என்னை வெளியெடுத்துருமா, நல்ல முடியலமா அப்படின்னு கத்துருவாங்க. பெரும்பாலும் செல்ஃபோன் இவங்க மூலியமாக உள்ளே போகுது, யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் உள்ள செல்ஃபோன் போகுது, தெரிஞ்சு கஞ்சா, போதை வஸ்துகள் எல்லாமே. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தடா ரஹீம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சிறை அப்படின்றத நாங்கள் சினிமாவில் தான் பார்த்துருக்குறோம். சிறைக்கு கூட்டு போயிட்டு அடிக்கிறது, வெளுக்கிறது, நிறைய விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. அப்பப்போ நியூஸ்லேயும் போடுவாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு. நீங்கள் சிறைக்கெல்லாம் போயிருக்கீங்க. அந்த அனுபவம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார். சிறையில் அடிப்பாங்க, கையை ஒடிப்பாங்க, காலை ஒடிப்பாங்க, அப்படியெல்லாம் இல்லை. போலீஸ் கஸ்டடியில் தான் கடுமையான தாக்குதல் இருக்கும். சிறை என்பது ஜுடிஷியல், அது நீதிமன்ற காவல் தானே. அது நீதிமன்ற கட்டுப்பாடு, அதாவது நீதிமன்றம் உத்தரவு போட்டால் அவனை உள்ளே வைனா உள்ளே வைப்பாங்க, நீதிமன்றம் உத்தரவு போட்டால் வெளியே விடுன்னா வெளியேற்றுவாங்க. இதுதான். இப்போ சிறையில் கைதிகள் தாக்கப்படுறாங்கன்னா தாக்கப்படாமல் இருக்கிறதில்ல, தாக்கவும் படுறாங்க. அதுக்கு காரணம் சொன்னால் நிர்வாகம் தான். அதாவது சிறைத்துறை நிர்வாகம் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னு சொன்னால் இந்த நாட்டை வெள்ளைக்காரன் ஆளும்போது போட்ட மேனுவல் தான் இன்ன வரையிலும் அப்படியே நீடித்து வருது. அதே மேனுவல் தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறையாக இருக்கிறது இல்லை. அதுக்கு மூல காரணம் அப்போ 1980, 85, 90 வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறை முழுவதும் நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, கலெக்டருடைய கட்டுப்பாட்டு இருந்தது, போலீஸ் கட்டுப்பாடு இல்லை. போலீஸ் கைது பண்ணோம், அவனை தூக்கி ஜெயிலில் போடுறதோட போலீஸ் வேலை முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த சிஸ்டத்தை மாற்றி இன்றைக்கி எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு சிறைத்துறை ஐஜியாக யாரை போகிறாங்கன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை தான் போடுறாங்க. சிறைத்துறை ஐஜியாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை போகிறாங்க. அப்போது ஒரு சிறைத்துறைக்கு ஐஜி என்ன கமாண்ட் பண்ணுறாரோ எல்லா சிறை சூப்பரண்டுகளும் கேட்டாகணும் இல்லையா, கேட்டாகணுமா இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா இப்போ சிறையில் கொடுமைகள் நடக்குது. சிறை காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொன்னால் அந்த கொடுமைகள் நடக்காது. புரியுதுங்களா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்லாம் 93 வாக்கில் இருக்கும்போது ஒரு அதிகாரி, அவர் எஸ்பி ரேங்க்கில் ஒரு அதிகாரி கூட என்னை சிறையில் பார்க்கணுன்னா முடியாது. நேராக சூப்பரண்டுக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி சூப்பரண்டு அனுமதி கேட்பார். அவர் சூப்பரண்டு என்கிட்ட கேட்பார், இதேமாரி இந்த அதிகாரி உங்களை சந்திக்க விரும்புகிறாரு, நீங்கள் சந்திக்க விரும்புகிறீங்களான்னா நான் சரின்னு சொன்னால் தான் அவர் சந்திக்க முடியும். நான் எவனையும் சந்திக்க விரும்பலன்னு சொன்னால் சந்திக்க முடியாது. அதே மாதிரி சில சமயம் பார்க்கவும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நிலை மாறி இருக்குது. இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அவங்க பாட்டுக்கு ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் கூட கதவு தட்டுறான், என்னன்னா போலீஸார் என்ன விஷயம் சொல்லி பார்க்கணும், வாங்க அப்படின்னு கதவு தட்டுறாங்க. நான் இருக்கிற செல்லுலேயே என்னை பார்த்துட்டு போகிறாங்க போலீஸே. அப்போது இதில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் நிறைய முரண்பாடு. விசிலன்ஸ்னு போட்டிருக்காங்க. விசிலன்ஸ்னா சிறைத்துறை ஊழல் பண்ணுதா கண்காணிக்கிறதுக்காக. ஆனால் இவனுங்க பயங்கரமான ஊழல்வாதிகளாக இருக்கானுங்க. இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நான் சிறையில் இருந்தேன்னா என்னை பார்க்குறது, பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இந்த பிளாக் கரெக்டாக இருக்கா, இல்லை உங்களுக்கு என்ன சாப்பாடு என்ன வேணும் என்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு அமௌண்ட்டு பேசிக்கிட்டு இவங்க வசதி வாய்ப்புகள் செய்யுது. அப்போது ஊழலை ஒழிக்கிறேன், ஊழலுடைய கண்காணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனுங்களே ஊழல்னு பேர் வழியாக இருக்காங்க. புரியுதுங்களா. இப்போ விசிலன்ஸ்ட்டு ஒரு குரூப் இருக்குது. இப்போ செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் செல்ஃபோன் இவங்க மூலியமாக உள்ளே போகுது, யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் உள்ள செல்ஃபோன் போகுது, கஞ்சா, போதை வஸ்துகள் எல்லாமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சிறை வார்டரை கண்காணிக்கிற அளவுக்கு விசிலன்ஸை கண்காணிக்கிறது இல்லை. அவங்க ஸ்பெஷல் ஆஃபீஸர் மாரி ஏதோ போகிறது போகிறதுன்றது அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே மனுஷன் தானே.
இப்போ வந்து ஒரு செல்ஃபோன் வெளியே வந்து ஒரு 10,000 ரூபா இருந்துச்சுன்னா உள்ளே போனால் 1,00,000 ரூபா. ஆமாம், சாதாரண ஃபோன் சொல்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்கு கிடைக்காது. அப்போ ரூ. 1 கிட்ட செலவு பண்ணுறாங்கன்னும் போது, அப்போது எப்படியாவது திருட்டுத்தனமாக ஒன்று எடுத்துன்னு போய் கொடுத்தாலும் ஒரு மாத செலவு ஆகிடுது இல்லையா? பொண்டாட்டி என்ன கேட்குது, புள்ள என்ன கேட்குது, எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? இப்படி எல்லாமே வந்து இன்றைய சூழல் நடக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழல் வந்து சிறையில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நடக்குது. கைதிகளுக்கு தான் அங்கெல்லாம் வருமானமே வராது, காசே வராது. எப்படிலாம் வாங்குறாங்க அவங்களுக்கு அதை? இல்லை, வெளியே சொல்லு. இப்போ எனக்கு நான் வந்து ஒரு விஐபியாக இருக்கேன், இல்லை முக்கியமான நபராக இருக்கேன், வெளியே நான் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளமாக இருக்கேன்னும் போது எனக்கு உள்ளே வந்து சில வசதிகள் செய்யணும்னு சொல்லி நான் போய் வீட்டில் போய் வாங்கிக்கிங்கன்னு என் வீட்டில் வந்து வாங்கிக்குவாங்க. அல்லது என் தம்பி, அண்ணன் யார்கிட்டனா தொடர்பு கொண்டு இந்த ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணிங்கன்னா இவங்க எடுத்து வந்து கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சிறையில் அண்ணன் கஷ்டப்படக்கூடாது, தம்பி கஷ்டப்படக்கூடாது, புள்ள கஷ்டப்படக்கூடாது. புரியுதுங்களா? இப்படின்றது தான் வெளியே உள்ளவங்க பார்ப்பாங்களே தவிர, அந்த பணம் போது என்னடா இவன் வந்து இப்படி கேட்குறான், இவன் எதுக்கு கேட்குறான், இது கொடுக்குறது தவறாச்சே, இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரும் பேச மாட்டாங்க. தான் புள்ள உள்ளே இருக்காப்புல, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அவனுக்கு எல்லா இதுவும் இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கு. ஏன்னா அது சிறை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமானது. போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தால் கூட நம்ம போய் பார்த்துக்கலாம். சிறையில் வந்து அவ்வளோ சாதாரணமாக பார்க்க முடியாது. உயரமான சுவர்கள், வெவ்வேறு பிளாக்கு, அதுவும் வந்து இப்போ இருக்கிற புழல். முன்னாடி சென்ட்ரல் ஜெயிலாச்சும் பார்த்திங்கன்னா ஒரு 2000 கைதிகள் இருப்பாங்க. எல்லாருமே அந்த ஒரு 10 கிரவுண்டுக்குள்ளே தான் சென்ட்ரல் ஜெயிலு. இன்றைக்கி இருக்கிற புழல் ஜெயில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மொத்தம் 218 ஏக்கர், அது 3 ஜெயிலை கட்டி வச்சுருக்காங்க. ஒரு பிளாக் விட்டு ஒரு பிளாக் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரமாக இருக்கும். ஒரு பிளாக்கில் நடக்கிறது இன்னொரு பிளாக்கே தெரியாது. ஒரு பிளாக்கில் கைதிகளை அடித்து நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தினாலும் பக்கத்து பிளாக்கு தெரியாது. ஆனால் முன்னாடி சென்ட்ரல் ஜெயிலில் அப்படி இல்லை. எந்த பிளாக்கில் எந்த செல்லில் யாரை அடித்தாலும் ஒட்டுமொத்த ஜெயிலில் அப்படியே பரவலாக தெரியும். ஏன்னா இன்றைக்கி புழல் ஜெயில் வந்து அப்படி ஒரு சிஸ்டத்தில் வந்து கட்டியிருக்காங்க. மொரேஷியஸில் இருக்கக்கூடிய சிறை மாதிரியே இங்கே வந்து புழல் ஜெயில் வந்து கட்டினது அது. புரியுதுங்களா? அப்போ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், இப்போ சில பேர் வந்து எதுவும் பணம் இது இல்லாமல் அவங்க சாப்பாடு சரியில்லை, சுகாதாரம் இல்லை, தண்ணி சரியில்லை, அப்புறம் வந்து மருத்துவர் வந்து எனக்கு வந்து ஓபி அனுப்ப மாட்டேன்டா, இப்படி புகார்கள் தொடர்ந்து கொடுக்கும்போது அப்போ வாடுறது என்னடா நீ அடிக்கடி வந்து ஃபைலில் வந்து புகார் சொல்கிற. ஃபைலில் புகார்ன்றது எப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை ஃபைல் வைப்பாங்க. அந்த செவ்வாய்க்கிழமை ஃபைலில் பார்த்தீங்கன்னா சிஎம் கூட வருவாங்க. சிஎம்னா சீஃப் மினிஸ்டர் இல்லை, சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், லீகல் எய்ட்ஸு, அப்புறம் வந்து நிறைய பேர் வருவாங்க. வெளியிலேருந்து எல்லாமே வருவாங்க. சூப்பரண்ட் எல்லாமே ஒரு 10-20 பேர் கிட்ட வருவாங்க. அப்போ அந்த ஃபைலில் வந்து ஐயா எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, நான் மருத்துவர்கிட்ட போய் காட்டினா அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட்டே சரியாக பார்க்க மாட்டாரு, எனக்கு அவுட் ஹாஸ்பிட்டல் அனுப்ப சொன்னேன், அவுட் ஹாஸ்பிட்டல் அனுப்பலை, அப்படியே அந்த புகார். ஐயா எனக்கு வந்து காலையில் வந்து பால் படி எழுதி கேட்டேன், சாப்பாடு என்னால் சாப்பிட்டேன்னா வாந்தி வருது, பால் படி கேட்டேன், அந்த பால் படி வந்து டாக்டர் எழுத மாட்டேன்ட்டாரு அப்படின்ற ஒரு புகார். அப்புறம் வந்து எனக்கு வழக்கறிஞர்கள் வர மாட்டேன்றாங்க, வீட்டில் யாருமே வரதில்லை, எனக்கு யாருமே இல்லை, அதனால் லீகலைஸ் வந்து நான் பலமுறை புகார் சொல்லியிருக்கேன், அந்த லீகலைஸ் வந்து என்னுடைய வழக்கை எடுக்க மாட்டேன்றாங்க, இப்படி புகார். அப்புறம் சைக்காலஜிஸ்ட்டு, நான் மன ரீதியாக நான் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன், இந்த சைக்காலஜிஸ்ட்டு வரவே மாட்டேன்றாங்க. இதெல்லாம் வந்து ஃபைலில் வந்து சொல்லக்கூடிய புகார். ஸோ அதெல்லாம் எடுத்து அதை ரெமெடி தருவாங்களா அவங்களுக்கு? அதான் சொல்கிறேன். அதில் வந்து சூப்பரண்ட் வந்து என்ன பண்ணுவோன்னா, கோவமாக இவங்க வந்து என்ன திமிர் இருக்கும், நான் இருக்கேன், ஃபைலில் வந்து இவங்க கேட்குறாங்க, புரியுதுங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை கூட்டு போய் அடிக்கிறது. அந்த ஃபைலில் கேட்குற நபர்களை தூக்கிட்டு போய் அடிக்கிறது. அடித்து என்னடா வச்சுக்கிட்ட, ஃபைலில் கேட்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவன் வந்து ஃபைலுன்றாங்க, எதை வேணாலும் கேட்கலான்றாங்க, அப்போ கேட்டாலும் அடிக்கிறாங்க, என்னடா அது கொடுமை, புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் சிறை கொடுமை. இதெல்லாம் வெளியவே தெரியாது. போலீஸ் கஸ்டடியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில விஷயம் இல்லை, ஒரு சில விஷயம் வெளியே வந்துடும். அடிக்கிறது, ஏன்னா அது ஒரு சின்ன யாரோ கூட இருக்கிற வார்டர்ஸே வந்து ஒரு செல்ஃபோனில் எடுத்து வீடியோ வெளியிட்டுருவான். இப்போ அஜித் குமாருடைய கஸ்டடியல் டெத்து வந்து வெளியே வந்ததா இல்லையா? அதேமாரி எல்லாமே வந்துடும். ஆனால் சிறைக்குள்ளே வந்து நடக்கிறது வந்து எதுவுமே வெளியே வராது பெரும்பாலும் வராது. அப்போ எதுவுமே நம்ம கோரிக்கை கேட்கவே முடியாது. எனக்கு சரியில்லை வர்றவங்க கிட்ட அப்படிதான் சிறை அதிகாரிகள் நினைப்பேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தொடப்பம் இருக்கு இல்லையா? தொடப்பம்னு இருக்கும், தொடப்பம் பெருக்கிற தொடப்பம். இப்போ வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பரண்டு இன்டர்ன் போட்டு வாங்கிக்குவார். இன்டர்ன் இவ்வளோ அமௌண்ட்டு எத்தனையோ லட்ச ரூபாய்க்கு தொடப்பம்னு வாங்குவாங்க. பட் அந்த தொடப்பம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைதிங்கிட்டே வர வைப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு பிளாக்கில் இருக்கேன், பிளாக்கில் இருக்கிட்ட என்னையா பிளாக்கு பார்த்தா இப்படி நாசமாக இருக்குது, வேறு பிளாக் போறியா அப்படின்னு. அப்போ நமக்கு செட் ஆகி ஒரு இடம் இருக்குது இல்லையா, என்னடா
சுத்தமாக வெளியே பாரு அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், தொடப்பம் வெளியிலேருந்து நான் வீட்டுக்கு கூட நம்ம தொடப்பம் வாங்கியிருக்க மாட்டோம். நம்ம மனு வரும்போது பொண்டாட்டிக்கிட்டே அம்மாக்கிட்டே அண்ணங்கிட்டே தம்பிக்கிட்டே சொல்லி 10 100 தொடப்பம் வாங்கிட்டு வந்து பிளாக் கலர் இப்போ சுத்தம் பண்ணுறது நம்ம வச்சுக்குவோம். தொடப்பம் கூட நம்ம தான் வாங்கி வச்சு ஆமாம், சுத்தம் பண்ணணும். ஆனால் இவங்க இன்டர்ன் போட்டு வாங்கிக்குவாங்க. யாரையும் அதிகாரிகள் இன்டர்ன் போட்டு வாங்கிக்குவாங்க. அதேமாரி சுண்ணாம்பு அடிக்கிறது வருஷம் இயர்லி 2 டைம்ஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி சுண்ணாம்பு அடிக்கிறது. அப்போ அந்த சுண்ணாம்பு அடிக்கிறது இன்டர்ன் போட்டு இவங்க வாங்கிக்குவாங்க. ஒரு பிளாக் எவ்வளோன்றது எல்லாமே. பட் கைதிங்க வந்து இப்போ என்கிட்ட வந்து நான் ஒரு பிளாக்ல இருந்தேன்னா, என்னப்பா இப்படி இருக்குது, வேறு பிளாக் போகிறீங்களா நீங்கள் அப்படின்னு. அப்போ இல்லை சார் அப்போ சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், வீட்டாருங்கிட்ட சொல்லி பொருட்களை வாங்கி அது சுண்ணாம்பெல்லாம் அடிக்கிறது. வினோதமான ஒரு ஊழலாக இருக்குது. ஆமாம்மா, வினோதமான ஊழல் தான். இப்போ சுண்ணாம்பு அடிக்கிறது. ஆனால் இவங்க இன்டர்ன் போட்டு வாங்கிக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, புதுசாக சிறைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, பழைய ஆளுங்களில் புதுசாக சிறைக்கு வராங்க, ஏதோ ஒரு சின்ன பின்ன கேஸு இவ்வளோ போனாங்கன்னா அவனை பெருக்க விடுவாங்க, புல் பிடுங்க விடுவாங்க, காவா கேங்க்கு அதாவது ட்ரைனேஜ் க்ளீன் பண்ண விடுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து சிறைத்துறையில் ஆளுங்க இல்லை இருக்காங்கன்னா இருக்காங்க. ஸ்கேலஞ்சர்னு இருக்காங்க. இந்த ஸ்கேலஞ்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு சிறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புழல் 3 சிறைக்கு சேர்த்து 5 பேர் இருக்காங்க ஸ்கேலஞ்சர். இந்த 5 பேரும் அதிகாரி வீட்டில் வேலை செய்யறதுக்கு சரியாக இருக்கும் அவனுங்க, அதிகாரி வீட்டில். அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், சிறையில் கைதிகள் வந்து சாதாரணமான வழக்கில் வந்திருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து தொடப்பத்தை கொடுத்து அது துப்பாக்கி கையில் கொடு அப்படின்பாங்க. அவன் பாட்டுக்கு பெருக்கிட்டு கிடப்பான் ஜெயிலுக்குள்ளே. அவன் பணக்காரனாக இருப்பான், படித்தவனாக இருப்பான், அறிவாளியாக இருப்பான். இருந்தாலும் வேறு வழி இல்லை. அது அது ஒரு பெரிய அங்கே நடக்கிறது வந்து வெளி உலகத்துக்கே தெரியாது. புரியுதுங்களா? தனி உலகம் மாரி. அதில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறவங்க வந்து, சார் என்ன சார் எனக்கு மனு வந்தால் நான் எல்லாம் கவனிக்கிறேன் சார், நான் எல்லாம் பெருக்க மாட்டேன் சார் அப்படின்னா, அப்படியா சரி கொடு, அட்ரஸ் கொடு, ஃபோன் நம்பர் கொடு. ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவன் வீட்டுக்காரருக்கு தொடர்பு கூட 10 50 100 1000 வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு அவனுக்கு வேலையெல்லாம் செய்ய விட மாட்டாங்க. இதேமாரி எந்த தொடர்பும் இல்லைன்னு சொன்னால் அவனெல்லாம் பெருக்க விடுறது. ஸ்கேலஞ்சர்னு இருப்பாங்க. ஸ்கேலஞ்சர் வந்து ஜெயிலில் பெருக்க மாட்டாங்க, கைதிங்க தான் பெருக்க விடுவானுங்க. இப்போ முடி வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா பார்பர் இருப்பார், அரசு ஊழியர் பார்பர் இருப்பார் முடி வெட்டுறதுக்கு. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கைதிகளே முடி வெட்டுறவங்க யாருன்னா, அந்த 2000 பேர் இருக்குன்னா அது 4 5 பேர் முடி வெட்டுறவன் இருப்பான். அவனுங்கிட்ட கத்திரி குத்து முடி வெட்ட சொல்லுவானுங்க. இவங்க இந்த அரசு அதிகாரி அரசு ஊழியர் இருக்கார்ல, இந்த முடி வெட்டுறவன், இவன் என்ன பண்ணுவான், அதிகாரிகளுக்கு சேவை பண்ணுறது, அதிகாரிகளுக்கு முடி வெட்டுறது, அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பான். புரியுதுங்களா? இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஊழல் தான். ஒரு கைதி, ஒரு ஜுடிஷியரி கஸ்டடி, நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய கைதியை வேலையே வாங்கக்கூடாது. அவன் தண்டனை பெற்றவனா வேலை வாங்கலாம். அது நீதிமன்றத்தில் அவன் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு ஆயுள் தண்டனையோ இல்லை 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையோ 2 ஆண்டு தண்டனைன்னு பெற்ற பிறகு அவனை வந்து சிறைத்துறை வந்து அவனுக்கு வேலைன்னு வாங்கலாம். அது வந்து ரூல்ஸ், அது மேனுவல் இருக்குது. பட் ரிமாண்ட் பெர்சனரே வேலை வாங்குறாங்கன்னா இது முழுக்க என்னன்னு சொன்னால் இதெல்லாம் கேட்க முடியாது யாரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளாக்ல இருக்காங்க, சார் நான் என்ன சார் விளையாடுறீங்க, இந்த பிளாக்கை வந்து நான் வந்து சுத்தம் பண்ணணுமா, நான் சுண்ணாம்பு அடிக்கணுமா, நான் க்ளீன் பண்ணணுமா, நான்லாம் முடியாதுன்னு சொன்னால் என்னை தூக்கி வேலூர் மாற்றிடுவான். ஓ, வேறு டிஸ்ட்ரிக்டே மாற்றி ஜெயிலுக்கு மாற்றிடுவான். அப்போ என்ன பண்ணுவான்னு சொன்னால், நிர்வாகத்துக்கு எதிராக இருந்தாருன்னு ஒரு வரியை எழுதிட்டா போதும், என்னை தூக்கி மாற்றேன். நான் அதுக்கப்புறம் எந்த நீதிமன்றத்துக்கு போய் ஒப்பாரி வச்சாலும் நீதிமன்றங்களின் நீதி எனக்கு தீர்ப்பு வழங்காது. இந்த ஜெயிலில் வைங்க அவனுன்னு சொல்லாது. இருக்கும் அவனை அங்கேயே வை அப்படி. அப்போது என்னுடைய குடும்பத்தார் சென்னையில் இருக்காங்கன்னா, வேலூர் போயிட்டேன்னா நான் யார் வந்து என்னை பார்ப்பா? எந்த வழக்கறிஞர் வந்து பார்ப்பாங்க, எந்த குடும்பத்தார் வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஜெயிலில் பிரச்சனை பண்ணுவேன், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். இதான் நடக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதை வந்து நீ என்ன மயிரோனா பண்ணு, எனக்கு எந்த ஜெயிலோனா தூக்கு, ஜெயில் எல்லாமே ஜெயில் தானே, நான் இருக்கேன் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சிறைத்துறை வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இது வந்து பெரிய அதிகாரி வந்து மூவ் பண்ணுறதே இல்லை. சின்ன வார்டர்ஸ்க்கு ஒன்று கமாண்ட் தூக்க போகிறாங்க. சார் என்ன சார் வேலூர் தூக்கணும், நான் எப்படி சார், அங்கே கஷ்டம், எனக்கு யாருமே இல்லை சார். அப்போனா என்ன, இது வேலையை வழியை பாரு அப்படின்வாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் முடிப்பாங்க. இதையும் சில பேர் முரடு பிடிக்கிறாங்கல்ல, முரடு பிடிக்கும்போது அவங்க லட்டி சார்ஜின்னு சொல்லி பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு கஞ்சா எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நிர்வாணப்படுத்தி அடிப்பாங்க, கஞ்சா வச்சுருந்தான் அப்படின்ட்டு. செல்ஃபோன் வச்சுருந்தான்னு அடிப்பாங்க. அப்புறம் சர்ச்சிங் பண்ணோம், சட்டவிரோதமான பொருட்கள் இது. நான் கேட்பேன், சட்டவிரோதமான பொருள் இருக்குது, கஞ்சா இருக்குது, ஏதோ இருக்குதுன்னு சொல்லி அடிக்கிறீங்க சார் நிறுவனப்படுத்தி. பட் இதெல்லாம் எப்படி வானத்திலேருந்து குதிச்சுதான் தேவதூதர்களை எடுத்து வந்து இவனுக்கு போட்டாங்களா?
அப்போ இது எப்படி வந்ததுன்றது நீங்கள் இன்ன வரையிலும் வந்து நடவடிக்கை எடுக்கிறதில்ல. இவங்களே அடிச்சுட்டு இருந்தால் என்ன அப்படின்னு நான் அதிகாரிக்க இப்போ என்னையெல்லாம் என்ன பண்ணுவோம் மதிச்சு பார்த்துட்டு உடனே கமெண்ட் தூக்குவாங்க. நான் எனக்கு கவலையே இல்லை. நான் வேலூர் ஜெயிலில் இருந்தாலும் ஜெயில் தான். ஏன்னா நாங்கள்லாம் நீண்ட காலம் சிறை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு தடவை 4 தடவை வந்து குடும்பத்தார் மனு பார்க்குறதும் இல்லை. புரியுதுங்களா? வழக்கறிஞர்களும் வரதில்லை. எங்களுக்கு நீதிமன்றம் போனால் நாங்களே வழக்கறிஞர் ஸோ வச்சு ஃபேமிலியும் பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்லை பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. ஒரு நீண்ட காலமாக இருந்தால் அவங்களுக்கு வேலை வெட்டி இருக்கு இல்லையா? மாதத்துக்கு 2 தடவை வந்துட்டு போக முடியாது இல்லைங்களா? அப்போ நீ எந்த ஜெயில் மாற்றினாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு புழல் ஜெயிலில் இருக்கணுன்றது தான் அவசியம் இல்லை. நீ வேலூர் மாற்று, சேலம் மாற்று. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புழல், இது சேலம், இது வேலூர், சேலம், திருச்சி, இப்போ கோயம்புத்தூர் இப்படியே மாற்றிக்கிட்டே போய் திருச்சூர் ஜெயிலில் போய் வச்சாங்க என்ன. கேரளா திருச்சூர் ஜெயில். ஆமாம், திருச்சூர் ஜெயிலே வச்சாங்க. அப்போது இது எல்லாமே நான் வந்து சட்டவிரோதமாக செயல்பட்டேனா அல்லது முறை தவறி ஏதாவது இல்லை. நியாயம்னு கேட்குறேன்ல. ஏன் சார் அப்பாவிகளை அடிக்கிறீங்க? நிர்வாணப்படுத்தி ஏன் கொடுமைப்படுத்தி நம்ம வந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகணும். நமக்கு என்ன எவனா அடி வாங்குறேன் நம்ம அப்படி தப்பு இருக்கோம். செஞ்சா கேள்வி கேட்கணும்னு ஆமாம், தோணுது. அப்படி நம்ம வந்து கேள்வி கேட்போம்ல. அது நிர்வாகத்துக்கு எதிராக கேள்வி கேட்குறோம். இப்போ என்ன பண்ணுவோம், நான் காலையில் எழுந்து அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வருவோம். ரவுண்ட்ஸ் வரும்போது அந்த அப்பாவி புல் பிடுங்குறது, ட்ரைனேஜ், அவன் வீட்டில் கூட கக்கூஸ் கழுவிருக்க மாட்டான், ட்ரைனேஜ் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், இங்கே வா என்ன கேஸு எது கேஸு இதெல்லாம் விசாரிச்சுட்டு நம்ம சார் தேவையில்லாமல் எதுக்கு இந்த பசங்களெல்லாம் வந்து ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறீங்க, இவங்க என்னாச்சு ஸ்காலர் என்னாச்சு, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறேன் அவன்லாம் அவனை கூப்பிட்டு வந்து வேலை செய்ய சொல்லுங்கள். அப்போ துரத்தி விட்டோம். இப்போ இதெல்லாம் வந்து நிர்வாகத்துக்கு எதிரான செயல்பாடு தானே. அப்போ நான் மட்டும்ன்றதில்ல, எங்களை போன்ற தமிழ்நாடு விடுதலை படை, தமிழ்நாடு மீட்சி படை, நக்சல்பாரி அமைப்புகள் இது போன்ற தோழர்கள் எல்லாமே நாங்கள் சேர்ந்து தான் இதேமாரி வந்து சில விஷயங்களை வந்து பண்ணுவோம். அப்போ எங்களை என்ன பண்ணுவோம்னு சொன்னால், பழி வாங்குறது ஒரே ஒரு திடீர்னு ஒன்றுமே காரணம் இருக்காது. திடீர்னு வேலூர் தூக்குவான், திடீர்னு சேலம் தூக்குவான், திடீர்னு திருச்சிக்கு தூக்கிடுவான். அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா, நாங்கள் எதுக்குமே கவலைப்பட மாட்டோம். நீ மிஞ்சி மிஞ்சி போனால் கமாண்ட் தானே தூக்குவேன். நாங்கள் எல்லாமே நீண்ட காலம் சிறைவாசிகளாக இருக்கோம். நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு உண்டான உரிமைகளை பெற்று நாங்கள் சாப்பிடுவது எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதனால் நாங்கள் வந்து கரெக்டாக இருந்துக்குவோம். அப்போ இந்த கடுப்புகளெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? நிர்வாகத்தில் விஷயத்தில் இவனுங்க தலையிடுறானுங்க அப்படின்ற இந்த வெறுப்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெறுப்பு என்ன ஆகும்னு சொன்னால் சில நேரங்களில் ஏதோ ஒரு பிரச்சனையில் எங்களை தூக்கி அடிப்போம். ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 95 வந்து எல்டிடி எஸ்கேப் விடுதலை புலிகள் 9 பேர் ஜெயிலேருந்து சென்ட்ரல் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அவங்க எஸ்கேப் ஆனதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நான்லாம் இப்படி உட்காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா பெட்டெக்ஸ் எல்லாம் கிழிச்சிட்டானுங்க அடித்து. அப்படி அடி அப்போது எல்டிடிக்கும் தடாரைக்குமே என்ன சம்மந்தம்? ஒன்றுமே இல்லை. ஆனால் நாம் இந்த விஷயங்களெல்லாம் புது விஷயங்கள்லாம் நம்ம தலையிடுறோம் பார்த்தீங்களா? அப்போ இதுதான் நேரம். எல்டிடி எஸ்கேப் ஆனால் இவனுங்களை தூக்கி பொழந்தோன்னு சொன்னால் வேலை எவனும் கேட்க முடியாது. புரியுதுங்களா? ஹியூமன் ரைட்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் என்ன வேணும் பார்த்துக்கலாம் சார், அது கலவரத்தில் சார் அது எஸ்கேப் ஆகிட்டாங்க சார், அந்த நேரத்தில் யாரும் தெரியாமல் நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா? அப்போ அந்த கரம் பார்த்துட்டு வந்து எங்களை வந்து நான், நல்லரசன் ஒரு தோழர், வேலுன்ற ஒரு தோழர் 3 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையான அதில் வந்து ஆட்டோ சங்கர் மோகன் ஆட்டோ சங்கர் இருக்காப்பில்ல இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஆட்டோ சங்கர் அவருடைய தம்பி மோகனுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ சங்கர்லாம் பார்த்துருக்கீங்களா? பேசியிருக்கீங்களா? இல்லை, நான் போகும்போது முன்னாடி தூக்கு போட்டாங்க. ஆட்டோ சங்கர் தம்பி மோகனெல்லாம் இருக்கா பார்த்தீங்களா? அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைப், அதிகாரத்துக்கு இதெல்லாம். ஆனால் பெட்டிஷன் மாஸ்டர். இப்போ யாருன்னா கைதிக்கு வந்து அண்ணா எனக்கு 3 மாதமாக இருக்கேண்ணா வெளியே போக முடியலன்னா கூட பெட்டிஷன் எழுதுவாப்பில். எழுத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிண்ட் அவுட் மாதிரி இருக்கும். இந்த பெட்டிஷன் எழுதுனதுக்காக எல்டிடிஎஸ்க்கு போது பார்த்துட்டு அவனை தூக்கி அடித்து 3-4 விரலை உடச்சிட்டாங்க. அவரை யாரோ மோகனை உடைச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் 3 பேருக்கு வந்து கடுமையான தாக்கம். இப்படி வந்து சிறைத்துறை வந்து என்ன பண்ணுவோன்னா, நீ வந்து பொது விஷயத்துக்கு தலையிடுறீங்க அப்படின்ற விஷயத்துக்காக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. சிறைத்துறைன்னு எடுத்துக்கிட்டாலுமே இந்த உணவு முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலில் போய் களிதான் திம்பு அப்படின்வாங்க. ஆனால் இப்போ வந்து நல்லா நான்வெஜ் எல்லாமே போட்டு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்கட்டாங்க. உண்மையிலேயே சிறைத்துறையில உணவெல்லாம் எப்படி சார் இருக்கும்? இல்லை, உண்மையிலே அந்த களியை ஏன் மாற்றினாங்க? நக்சல்பாரி அமைப்புகள்லாம் போராடி தான் களியை மாற்றினாங்க. உண்மையிலே களி இருந்தால் கூட நல்லா இருக்கும். ஏன்னா உடல் ரீதியாக ஆரோக்கியமான ஒரு உணவு அது களி. அது ஏன் மாற்றினாங்கன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி சோறு போடுறாங்க. அதோட ஒஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த வாசம் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள்லாம் வந்து மயக்கம் அடித்து விழுந்துறீங்க. அந்த வாசம் ஏன்னு சொன்னால் அந்த அரிசியை வந்து காலையிலே ஊற போட்டுருவானுங்க. நைட்டுக்காக காலையிலே ஊற போட்டுருவானுங்க.
நைட்டு சமைச்சா எப்படி இருக்கும், கப்புன்னு ஒரு வாசம் வந்தால் அந்த வாசம் வந்து உங்களுக்கு செட் ஆகிறதே குறைஞ்சது 3லேருந்து 6 மாதம் ஆகும் ஜெயிலுக்குள்ளே போனீங்கன்னா. ஒரு 2 3 அதில் தான் என்ன பண்ணணும், புதுசாக போகிறான்னு பாருங்கள், மனு கொண்டுமா என்னை வெளியே எடுத்துருமா என்னால் முடியலம்மா அப்படின்னு கத்துருவானுங்க. ஏன்னு சொன்னால் சில பேருக்கு அந்த வாசம், அந்த சாம்பார் வாசம் இருக்குது பார்த்தீங்களா, சாம்பார் வாசம், அந்த ஜெயில் சோறு வாசம், இது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொண்டுட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னா வீட்டிலேருந்து மனுவில் வரும்போது ப்ரெட் வாங்கிட்டு வந்து பிஸ்கெட் வாங்கி இதை தின்னுட்டே காலத்தை ஓட்டுவானுங்க நிறைய இப்போ இருக்கக்கூடிய சிறைவாசிகள். ஏன்னா அந்த வாசம் அவனுக்கு செட் ஆயிடுச்சுன்னா அது இறங்கிடும் சாப்பாடு. இல்லைன்னு சொன்னால் சாப்பாடு தட்டில் போட்டு அந்த சாம்பார் அப்படி போகும்போது அந்த ஐயோ ஒரு உதமான நெடியாக இருக்கும். புழுவெல்லாம் இருக்கும்ல சாப்பாட்டில்? அதெல்லாம் புழுவெல்லாம் அப்படியே சொல்ல முடியாது, சாப்பாடு தான் இருக்கும், எல்லாமே இதுதான். அது புழு கிழு அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அந்த வாசம் ஒரு மாதிரியே இருக்கும். அது அது வந்து நான் வெளியே சாப்பிட்ருக்கேன். இன்னும் அந்த ஜெயில் வாசத்தில் ஜெயிலில் மட்டும்தான் அந்த வாசம் எப்படி தான் வருதுன்னு தெரியல. அது புகை கலந்த ஒரு விதமான ஒரு அதுவும் அந்த அரிசி பார்த்திங்கன்னா தடிதடியான அரிசி, பெரிய அரிசி. அந்த அரிசியை போட்டு அவனுங்க வந்து ஊற வச்சு 2 3 நாள் ஊற வச்சு அதை அவிச்சு கொட்டுவானுங்க. சாம்பாரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பயங்கர கொள்ளை அடிக்கிறாங்க. அதெல்லாம் சிறைத்துறை வந்து கொள்ளை அடிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2000 பேர் காக்குறாங்க. 1 லிட்டர் எண்ணெயில் கூட தாளிப்பு போட மாட்டேன்னா. 1 லிட்டர் எண்ணெய் 2000 பேருக்கு 1 லிட்டர் எண்ணெய் கூட தாளிப்பில் இருக்காது. ஒரு 1/2 லிட்டரில் வந்து தாளிப்பு போடுவானுங்க. தாளிப்பு என்னென்னா கருவேப்பிலை, இப்போ காஞ்ச மிளகா, கடுகு, இது 3 தான் தாளிப்பு. அதை போட்டு என்ன பண்ணுவோம், அந்த அவிச்ச சாம்பார் வச்சு பருப்பு அவிச்சி வச்சுருப்பானுங்களே, அந்த அவிச்ச பருப்புக்கு மேலே ஒவ்வொரு கரண்டி அப்படியே தூவிட்டு மூடிடுவானுங்க. அது திறந்தோடனே ஒரு வாசம் வரும் பாருங்க. அது புதுசாக ஜெயிலுக்கு வந்து எடுத்தவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ எப்படா போவோன்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு ஆளுக்கு 38 ரூபா இன்னைக்கு கணக்கில் ஒரு கைதிக்கு வந்து சாப்பாடு வந்து ஐடியில் போட்டு இதில் வாங்கியிருக்காங்க, ஆர்டிஐயில் போட்டு வாங்கியிருக்காங்க. 38 ரூபா 38 ரூபாய்க்குன்னும் போது அப்போ எந்த அளவுக்கு சமைச்சு போடணும். ஆனால் பண்ணுறது இல்லை. இந்த கேள்வி யாரும் கேட்க முடியாது. இப்போ எங்களை போன்ற ஆட்கள் நாங்கள் சிறையில் இருந்து நாங்கள் கேள்வி கேட்குறேன்ட்டு எங்களுக்கு உண்டானது கரெக்டாக கொடுத்துருவாங்க, எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருவாங்க. எங்களை போன்ற நபர்களுக்கு மீறி எவனாவது கேள்வி கேட்டால் அவனை கமாண்ட் தூக்குவாங்க. இப்போ கமாண்ட் தூக்குறாங்கன்னு சொல்கிறது அது பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்டு. கமாண்ட் தூக்கி வேறு ஜெயிலுக்கு மாற்றிட்டாங்கன்னா அவனுக்கு மனு வராது, எதுவுமே வராது இல்லை. ஆனால் சில பேர் வேலூர் உள்ள சொந்த ஊர் வேலூர்காரன் இருப்பான், ஐயா என்னை வந்து வேலூருக்கு மாற்றிங்கன்னா மாற்ற மாட்டானுங்க. ஒருத்தன் திருச்சிக்காரன் இருப்பான், ஐயா என்னை திருச்சி ஜெயிலுக்கு மாற்றிங்கன்னா மாற்ற மாட்டானுங்க. ஆனால் இந்த மாதிரி அட்ராசிட்டி யார் என்ன பண்ணாங்கன்னா ஊரை விட்டு ஊரை மாற்றிடுறது. அது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட். அது கைதி சிறைவாசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட். அது இப்படி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிறையில் வந்து நடக்கக்கூடிய அட்ராசிட்டிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெஞ்சில் அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ சிறையை வந்து நாங்கள் வந்துட்டு வெறும் டிவிலையும் சினிமாவில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்குறோம். சிறை அனுபவங்கள் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. நீங்கள் சொல்ல என்னால் அதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. அது ஒரு திரைப்படம் மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதே சமயத்தில் தெரியாத தகவல்களை தெரிஞ்சுக்கக்கூடியதாகவும் இருந்தது. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. நன்றி.